சரி, இன்னைக்குரிய வேத வசனத்துக்கு போலாமா? எல்லாம் உலகம். Matthew chapter 13 verse 38. நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஸ்கிரீன்ல போடுங்க பிரதர், எல்லாரும் சேர்ந்து படிக்கட்டும். 13:38. நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். எல்லாரும் பைபிள் கொண்டு வர்றவங்க தானே நம்ம சர்ச்சில். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். சொல்லுங்க, ராஜ்யத்தின் புத்திரர். நீங்கள் நான் யாருடைய புத்திரர்? We are the kingdom people. We are the son and daughter of the kingdom. Hallelujah. நீங்கள் நான் யாருடைய புத்திரருங்க? ராஜ்யத்தின் புத்திரர். சரி, இந்த புத்திரரை பத்தி வேதத்துல ஒரு சில வசனங்கள் போட்டிருக்கு. டக்குன்னு படிச்சிடுறீங்களா? ரோமர் 8:14 படிங்க. அடுத்தது ஒருத்தர் கலாத்தியர் 4:6 படிங்க. ரோமர் 8:14 நான் சொல்லிடுறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரைட், போதும். எவர்கள் ஆவியினாலே, பரிசுத்தாவியினாலே யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் யாரு? தேவனுடைய புத்திரர். சரி, அது பரிசுத்தாவினால் சொன்னா உங்களுக்கு உடனே அதுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறதுக்காக ஒரு வசனத்தை படிச்சிடலாமா? அப்படி அதை பிடிச்சிட்டு அப்படி ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் புஸ்தகம் 7 5ஆம் வசனம் படிங்க. நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், கவனிக்கிறீங்களா? வேதத்துல 2 காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல சொல்லுங்க, ராஜ்யத்தின் புத்திரர். அடுத்தது என்னது? பொல்லாங்கனுடைய புத்திரர். சொல்லுங்க, பேசுங்க. ராஜ்யத்தின் புத்திரர், பொல்லாங்கின் புத்திரர். 2 புத்திரர் இருக்கிறாங்க. யாரு? 2 பிள்ளைகள். ஒன்னு ராஜ்யத்தின் பிள்ளைகள், இல்லைன்னா பொல்லாங்கனுடைய பிள்ளைகள். நீங்கள் நானும் யாருடைய பிள்ளைகள்? ராஜ்யத்தின். ராஜ்யத்தின்னா எந்த ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நீங்கள் நானும் எந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள்? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். இங்க பாத்தீங்கன்னா இந்தியா நாட்டு பிரஜை இருக்கிறாங்க, சிங்கப்பூர் நாட்டு பிரஜை இருக்கிறாங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க இப்போ. சரியா? அதை போல நீங்க யாருடைய, எந்த நாட்டு பிரஜைகள்? தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள். We are the citizens of God's kingdom. Hallelujah. ஒன்னு devil's kingdom, இன்னொன்னு என்னது? God's kingdom. ஒன்னு ராஜ்யத்தின் புத்திரர், இன்னொன்னு என்னது? பொல்லாங்கனின் புத்திரர். நீங்களா யாருடைய புத்திரர்? புத்திரர்னா பிள்ளைகள், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? புத்திரர்னா என்னங்க? பிள்ளைகள். நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். அடுத்தது பிசாசின் பிள்ளைகள்னு ஒரு கூட்டம் இருக்குது. யாருடைய பிள்ளைகள்? நீங்கள் நான் யாருடைய பிள்ளைகள் கிடையாது? பிசாசின் பிள்ளைகள் கிடையாது. அப்ப யாருடைய பிள்ளைகள்? எப்படி, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு ஒரு வசனத்தை நானே படிச்சிடுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவர்கள் அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்த வசனம் எனக்கு சரியா தெரியாது. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். சரி, இப்ப இதுல முக்கியமா இந்த 2ஐயும் கொஞ்சம் பிரிச்சு நான் சொல்ல போறேன். கவனிச்சிங்கன்னா புரியும், இல்லைன்னா புரியாது. சரியா? ஒன்னு யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். 2வது யாரு? பொல்லாங்கனின் புத்திரர். இப்போ ராஜ்யத்தின் புத்திரர்லாம் யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவால் பிறந்தவர்கள் யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்க எல்லாம் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்க, சபைக்கு வெளியே இருக்கிறவங்க தான் யாரு? சபைக்குள்ள இருக்கிறவங்க மேல தேவனுடைய கோபம் கிடையாது. இங்க யோவான் 3:36 என்ன போட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான்,
குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை என்ன செய்வதில்லை, காண்பதில்லை. அப்ப இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு நிச்சயமா என்ன உண்டு? பாவம் செய்யாதவனுக்குன்னு போடல. கவனிக்கிறீங்களா? யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு? God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him. வசனம் சொல்ல that whosoever do not sin ன்னு சொல்லல, whosoever believes in him, not to the one who does not do any sin. அவங்களுக்கு இல்ல, யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் என்ன உண்டு? இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அந்த யோவான் 3:36 பாதி தான் படிச்சோம், அது கடைசியில படிக்கலையே. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். யார் மேல தேவனுடைய கோபம் இருக்கும்? ஜான் 3:36 என்ன சொல்லுது? குமாரனை விசுவாசியாதவன். ஆண்டவருடைய கோபம் யார் மேல? நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து அடிச்சிருவாரா? உங்களை என்னை அடிக்கிறதுக்கு பதில் பிதாவானவர் யார் அடிச்சார்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நொறுக்கி விட்டார். ஹல்லேலூயா. ரைட். இப்போ 2-3 காரியம் பார்த்தோம். ராஜ்யத்தின் புத்திரர், பொல்லாங்கனுடைய புத்திரர். சரி, இதையே ரோமர் 7:5 போட்டிருக்கு, படிங்க. நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினால் தோன்றின பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகள். கவனிக்கிறீங்களா? மாம்சமும் நியாய பிரமாணமும் என்ன கனியை கொடுக்கும்? மரணத்துக்கு ஏதுவான கனிகள். கவனிக்கிறீங்களா? இங்க வசனத்தை கொஞ்சம் படிங்க. நான் கேள்வி கேட்டேன்னா வசனத்தை மட்டும் தான் கேட்பேன், சரியா? ரைட். இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. நான் மாம்சத்திற்குட்பட்டிருந்த காலத்தில், அதை மாற்றி சொல்லணும்னா என்ன போடலாம்? என் பைபிளில் நான் என் மேலே ஒரு ரவுண்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறேன். while we were under the influence of Adamic covenant. அதை நீங்களும் நானும் ஆதாமுக்குள்ள இருந்த பொழுது. கவனிக்கிறீங்களா? சரி, ஆதாமுக்கு வாங்க. ஆதாம் வாங்க சீக்கிரம். எங்க சர்ச்சில் ஒரு ஆதாம் வச்சிருக்கிறோம் நாங்க. ரைட். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் ஆதாமுக்கு உட்பட்டிருந்த காலத்தில். ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கின போது அவனுக்கு என்ன உண்டாக்கல? என்ன பிரச்சனைங்க? ஆண்டவர் உங்களை உண்டாக்கின போது இல்ல, அந்த சொன்னார் பாருங்க, என்ன பிரச்சனை இல்லை? கர்த்தர் ஆதாமை உண்டாக்கின பொழுது அவனுக்கு என்ன பிரச்சனை இல்லை? வயசாகி போற பிரச்சனை இல்ல. ஆதாம் உண்டாக்கினப்ப மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல? மரணத்தை கொடுக்கல, நோயை கொடுக்கல, சாபத்தை கொடுக்கல, எந்த பிரச்சனையுமே என்ன செய்யல? ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன செய்யல? கொடுக்கல. ஆனா எப்போ வந்தது? என்னைக்கு புசிக்க கூடாது என்ற கனியை புசித்தானோ உடனே என்ன வந்துருச்சு? பாவம், மரணம், சாபம் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. அதான் என்ன போட்டிருக்குது? நாம் ஆதாமுக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவம் இச்சை எப்படி வந்துச்சு? எப்படிங்க வந்துச்சு? எப்படி வந்தது? வசனம் சொல்லுது, அதை சொல்லுங்க, முழிக்காதீங்க. நியாய பிரமாணத்தினால வந்தது. நியாய பிரமாணத்தினால தான் என்ன வந்தது? where there is no law there is no sin. நியாய பிரமாணம் இல்லாத இடத்துல என்ன கிடையாது? பாவமே கிடையாது. அதனால நியாய பிரமாணம் இந்த verse 8 என்ன சொல்லுது? பாவமானது sin taking opportunity through the law. பாவமே எதனால தான் வருது? நியாய பிரமாணத்தினால தான் என்ன வருது? பாவம் வருது. the strength of the law is sin. பாவத்தின் பலன் என்னது? நியாய பிரமாணத்தினால் உண்டாறது என்ன? பாவமும் மரணமும் உண்டாக்கப்படுகிறது. அதனால மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில்னா ஆதாமுக்கு உட்பட்டிருந்த காலத்தில் என்ன கிரியை செய்தது? வசனத்துல ரோமர் 7:5 பாவமும் இச்சையும். கவனிக்கிறீங்களா? ஆதாமுக்கு உட்பட்டிருந்தா என்ன கிரியை செய்யும்? பாவமும் இச்சையும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா என்ன வரும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா ஆவியின் கனிகள் வரும். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா என்ன கிடைக்கும்? ஆவியின் கனி. ஆவியின் கனிகள் எத்தனை? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? 1. ஆவியின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானமாம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணமும், விசுவாசமாம், சாந்தம், இச்சை, அடக்கமாம், கலாத்தியர் 5 உள்ளதாம்.
22, 23 வசனங்களிலே உள்ளதாம். ஆதாமின் கிரியைகளுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? மாம்சத்தின் கனிகள் கிடையாது, மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கலாத்தியர் 5:19 போட்டிருக்குது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பிலி, சுன்னியம், பகை, விரோதம், வைராக்கியம். இதெல்லாம் எங்க தெரு பிரசங்கம் பண்ணும்போது ஞாபகப்படுத்துற அந்த வசனம். சரியா? அது போட்டு அது நமக்கு அவசியம் இல்லை, அது நமக்கு வேண்டாம். மாம்சத்தின் கனிகள் கிடையாது. மாம்சத்துக்கு பேர் என்னது? கிரியைகள். உங்ககிட்ட என்கிட்ட இருந்து மாம்சத்தின் கிரியைகளை ஆண்டவர் இயேசு என்ன செய்து விட்டார்? புடுங்கி போட்டார், நீக்கி போட்டார். போன வாரம் அதை பத்தி பார்த்தோம். எப்படி விருத்த சேதனம் என்பது சரீரத்தில் இருக்கிற ஒரு பகுதியை வெட்டி விடுறதுக்கு பேர் தான் என்னது? விருத்த சேதனம். அதே போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்த பாவம் என்கிற சுபாவத்தை he has taken from you the sin nature out of you and he has given you his divine nature. Hallelujah. உங்ககிட்ட இருக்கிற ஆதாமின் பாவ சுபாவத்தை நீக்கி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி இருக்கிறார்? அவருடைய திவ்ய சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இயேசுவை ஏத்துக்கிட்டேன், என் பாவம் போயிடுச்சு, என் பாவம் மன்னிக்கப்பட்டது, வாரம் பாவம் செஞ்சு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டக்கலாம் இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டா பாவம் என்கிற சுபாவத்தை நம்ம விட்டு கர்த்தர் என்ன செய்து விட்டார்? நீக்கி விட்டார். அதை பத்தி இங்க போட்டிருக்குது, கொலோசியர் 2:11 நினைக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள், உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம் என்கிற சுபாவத்தை கர்த்தர் என்ன செய்து விட்டார்? He has taken, he has destroyed the sin nature from your life. உங்க வாழ்க்கையிலிருந்து பாவ சுபாவத்தை ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? நீக்கி விட்டார். அந்த பாவ சுபாவத்துக்கு பதில் இப்போ உங்களுக்குள்ள என்ன சுபாவம் இருக்குது? சின் நேச்சருக்கு பதில் என்ன நேச்சர் இருக்கு? திவ்ய சுபாவம். யாருடைய சுபாவம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன சுபாவம் இருந்ததோ அதே சுபாவத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு. ஆமென். யாருடைய அன்பு? இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. அந்த அன்பை குறித்து ஒரே ஒரு சரணம் பாடலாமா? ஒண்ணு. நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர் அளவற்ற அன்பினால், பேர் சொல்லி அழைத்தீர் நேசன் என்னை பெரும் இரக்கத்தால். நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர் அளவற்ற அன்பினால், பேர் சொல்லி அழைத்தீர் நீசன் என்னை பெரும் இரக்கத்தால். 100,000 துதிகளால் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். அன்பு எத்தனை பெரியது என்னாவும் விவரிக்க அறியது, அதினாளம் மகனமும் விட இந்த பூவில் மாந்தற்கு ஆகாதே. ரைட், மறுபடியும் அந்த சம்பவத்துக்கு வந்துருவோம். Matthew chapter 13 verse 38. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர். நீங்கள் நான் யாரு? ராஜ்யத்தின் புத்திரரா பொல்லாங்கனுடைய புத்திரரா? பேசுங்க. எந்த நீங்க யாருடைய பிள்ளைகள்? ஒன்னு ஆண்டவர் பிள்ளையா இருக்க முடியும், இல்லைன்னா பிசாசு பிள்ளையா தான் இருக்க முடியும். ரெண்டுக்கும் நடுவில் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. நான் ஆண்டவர் பிள்ளையும் இல்லை, பிசாசு பிள்ளையும் இல்லை. நீங்க ஆண்டவர் பிள்ளை இல்லைன்ற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, சந்தேகமே இல்லாம நீங்க யாரு? பிசாசின் பிள்ளைக்கு. ஒரு சிலருக்கு இதை சொன்னா கோபம் வரும். ஏன்னா என்ன பார்த்தா என்ன பிசாசின் பிள்ளைன்னு தெரியுதா? நான் உங்களை சொல்லல. ஆண்டவர் பிள்ளைன்னு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ யாருடைய பிள்ளை?
டேஷ் டேஷ் உடைய பிள்ளை. விளங்குதா? நீங்கள் நான் யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். ஏன்னா ஆதாமுக்குள்ள பிறந்த நம்மை நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்து என்னவா மாறிட்டோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிங்களா, யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவினாலே உண்டானவர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க யாரால உண்டானவங்களாம்? பிசாசினால் உண்டானவர்கள்னு வேதம் சொல்லுது. ஆனா நீங்கள் நானும் பிசாசினால உண்டானவங்க இல்லை. இந்த உலகத்துல ஒரு தடவை வழியே இல்லாம சாத்தான் ஆதாம மட்டும் கெடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற எல்லாருமே எதுல தான் பிறக்கிறாங்க? பாவத்துல தான் என்ன செய்யறாங்க? பிறக்கிறாங்க. பிறக்கும் போதே சாத்தானுக்குள்ளாக ஆதாம் என்ன பண்ணிட்டான்? கவனிக்கிறீங்களா? ஆதாம் சாத்தானுக்குள்ள மறுபடியும் பிறந்துட்டான். ஆதாம் என்ன செஞ்சான்? என்னைக்கு அந்த கனியை புசித்தார்களோ உடனே they were born again in Satan. ஆனா நீங்கள் நானும் we are born again in Christ Jesus. நீங்கள் நானும் யாருக்குள்ள பிறந்திருக்கிறோம்? யாருக்குள்ள இங்க பிறந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவினாலே பிறந்தவர்கள். இப்போ ஆனா நீங்கள் உங்கள் பிசாசாகிய பிதாவினால் உண்டானவர்கள். அந்த பிசாசை பத்தி போட்டிருக்கு பாருங்க. பிசாசினால் உண்டானவர்கள் என்னென்ன செய்வாங்கன்னுட்டு. உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி. பிசாசு கிட்ட என்ன இருக்குது? இச்சைகள் இருக்கிறது. உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு யாரு கொலை செய்ய வைக்கிறதெல்லாம் யாரு? பிசாசு. சகோதரனுக்கு விரோதமா பேசினாலே ஆண்டவர் இயேசு கொலை என்று சொன்னார். விளங்குதா? சகோதரனுக்கு விரோதமா பேச வைக்கிறதே யாருதான் அப்படின்னா பிசாசு. நீங்கள் நான் யாருடைய பிள்ளைகள் கிடையாது, பிசாசின் பிள்ளைகள் கிடையாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். அதுல இன்னும் இருக்கு, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நம்ம மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லணுங்க? மெட்ராஸ் பாஷையில் என்ன சொல்லணும் பிரதர் கிருஷ்ணன்? அதை சொன்னாரு பாருங்க. அவன் யாரு? டுபாக்கூரும், டுபாக்கூருக்கு யாரு? பிதாவுமாய் இருக்கிறான். பிசாசு யாருக்கு பிதா? டுபாக்கூருக்கு பிதா. மெட்ராஸ் பாஷை உங்களுக்கு புரியாது. டுபாக்கூர்னா என்னன்னா, டுபாக்கூர்னா என்ன தெரியுமா? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய்யன் மெட்ராஸ்ல என்ன வச்சிருக்கிறாங்க? டுபாக்கூர்னு வச்சிருக்கிறாங்க. அவன் டுபாக்கூரும் யாரு? சாத்தான சொல்றேன். அவன் யாரு? அப்ப டுபாக்கூர் விடுறவன் யாருடைய பிள்ளைகள்? சாத்தானுடைய பிள்ளைகள். நான் உங்களை சொல்லல, டுபாக்கூர் விடுறவன சொல்றேன். கவனிக்கிறீங்களா? எங்க நான் உங்களை சொல்லலைங்க, யாரெல்லாம் டுபாக்கூர் விடுறாங்களோ அவங்கள சொல்றேன். அவன் யாரு? டுபாக்கூர் விடுறவன் யாரு? அவன் டுபாக்கூரும் டுபாக்கூருக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நான் மெட்ராஸ்ல தானே இருக்கிறேன். மெட்ராஸ் பாஷையை சொல்லாம இருந்தா இப்படி மெட்ராஸ் ஆட்களுக்கு எல்லாம் புரிய வேண்டாம் இல்லையா? அவன் யாரு? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். நீங்கள் நான் யாரு கிடையாது. பொய்யனுடைய பிள்ளைங்களா இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளா? சத்தியத்தின் பிள்ளைகளா பொய்யின் பிள்ளைகளா? யாருங்க நீங்க? சொல்லுங்க. சத்தியத்தின் பிள்ளைகள். நீங்கள் தான் யாரு? சத்தியத்தின் பிள்ளைகள். பிசாசின் பிள்ளைகள் கிடையாது. நீங்கள் நான் யாரு? சத்தியத்தின் பிள்ளைகள். ஏன்னா ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யாரை பார்த்து சொல்றார்? அதுக்கு முதல் வசனத்தை படிக்கலாமா? யாரை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார்? என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? யாரு இந்த பிசாசினால் உண்டானவர்கள்? என் வார்த்தைகளை நீங்கள் ஏன் அறியாமல்? Why do ye not know my word? We must know the knowledge of him. எவ்வளவுக்கு அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நமக்கு என்ன உண்டு? ஜீவனும் கிருபையும் பெருகி கொண்டே இருக்கும். நீங்கள் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? இன்னும் அடுத்த பாதி இருக்கு. என் உபதேசத்தை கேட்க, என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? யாரெல்லாம் ஆண்டவர் வார்த்தையை கேட்காம இருக்கிறார்களோ அவர்கள் யாரு? இப்ப தெருவில் போறவங்க, அங்கங்க இருக்கிறவங்கலாம் ஆண்டவர் வார்த்தையை கேட்டாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க? கேட்டா மனம் திரும்பிடுவாங்க. பிசாசு என்ன செய்ய மாட்டான்? வசனத்தை கேட்க என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். எல்லாத்தையும் கேட்க வைப்பான். நம்ம ஆட்கள் பாருங்க, ஒரு ஹெட்போன் ஒன்று மாட்டிக்கிட்டு அது பெரிய ஒரு பந்தா நினைப்பு.
அதையும் செல்போன்ல மாட்டிக்கிட்டு அப்படியே ஹெட்ஃபோனை வச்சுட்டு இவங்க தெருவில் போனாங்கன்னா இவங்க யாருக்கு என்னமோ இங்கே வானத்துல பறக்கிற மாதிரி நினைப்பு. வானத்துல பறக்கிறவன் யார் தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. யார் அது? பிசாசு. ஏன்னா இவங்க செல்போனை வச்சு அங்க ஹெட்போனை மாட்டிக்கிட்டு அங்க ஒருத்தி எஃப்எம்ல பேசிக்கிட்டே இருப்பா. அந்த ஆசை இச்சைகளை தூண்டி விடுறத கேட்டுக்கிட்டு இருப்பான். இதுல இவனுக்கு என்னது பெரிய பந்தா, இதுல ஒரு பெருமை வேற என்னவா, அதுல வந்து ஸ்டைலா அதை மாட்டிக்கிட்டு அதுல 2-4 பட்டனை திறந்து விட்டுட்டு உடம்ப காமிச்சிக்கிட்டு தெருவில் போவான். விளங்குதா? நான் அதை பத்தி பேசுறதுக்கு வரல. இவங்கெல்லாம் யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர். நீங்கள் நான் யாருடைய பிள்ளைகள்? யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். யாரு? நீங்கள் தான் யாரு? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அதனால நீங்கள் நான் யாருடைய புத்திரர்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். இந்த தேவனுடைய புத்திரரை பத்தி இன்னொரு வசனம் சொன்னேன், இன்னும் படிக்கலையே, படிச்சிடலாமா? கலாத்தியர் 4:6 படிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் என்னன்னு சொல்லி கூப்பிடலாம்? யூ கேன் கால் ஹிம். என்னன்னு சொல்லி கூப்பிடலாம்? அப்பா பிதாவை என்ன செய்யலாம் என்று இந்த ஆண்டவரை ஹலோ கவனிக்கிறீங்களா? எங்க கடவுளை அப்பான்னு கூப்பிடலாம். எங்க வேத புஸ்தகத்துல போட்டிருக்குது? உங்க வேதத்துல போட்டிருக்குதா? நம்ம நண்பர்கள், சகோதர நண்பர்கள் என்னுடைய செய்தியை ரொம்ப அதிகமா கவனிக்கிறாங்க. சகோதர நண்பர்களையே கேளுங்கள். உங்க கடவுளை உங்களால அப்பான்னு கூப்பிட முடியுமா? எங்க கடவுளை என்ன செய்யலாம்? அப்பான்னு கூப்பிடலாம். பிதாவேன்னு சொல்லி என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். உங்களுக்கு சகோதர நண்பர்கள்னா என்னன்னு தெரியலன்னா நான் பிரசங்கம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட வந்து தனியா வந்து கேளுங்க, சொல்லித்தரேன் யாருன்னுட்டு. விளங்குதா? உங்க கடவுளை என்ன செய்ய முடியாது? அப்பான்னு கூப்பிட முடியாது. எங்க ஆண்டவர் என்னன்னு செய்து கூப்பிடலாம்? அப்பான்னு கூப்பிடலாம். ஏன் அப்பான்னு கூப்பிடலாம்? அவருடைய ஜீவனை தந்து என்னை அவருடைய பிள்ளையாக என்ன செய்து விட்டார்? மாற்றி விட்டார். அந்த பழைய பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை பாடலாமா? இப்ப இருக்கிற சந்ததிக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியறது இல்லை. நான் சேர்ந்து பாடலாமா? தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. நம்ம சபையில் ஆல்மோஸ்ட் எல்லாரும், நிறைய பேர் புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த பாட்டே தெரியறது இல்லை. இது இந்த பாட்டு தெரியலன்னா 2வது முறை பாடி தெரிஞ்சுக்கங்க. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பிசாசாகிய உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் சொல்லி ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னாரு. யாரு? வேத வசனத்தை கேட்காத கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார். யாரு? பிசாசினால் உண்டானவர்கள் சொல்லி. இப்போ நீங்க ஒருத்தரை நேசிச்சீங்கன்னா அவங்கள பத்தி படிப்பீங்களா இல்லையா? ஒரு ஒரு டிவி சீரியலை விரும்புறீங்கன்னா என்ன செய்வீங்க? என்ன வேலை இருக்குதோ இல்லையோ அதை விட்டுட்டு என்ன செய்வீங்க? அங்க போய் அந்த சீரியலை உட்கார்ந்து போய் பார்ப்பீங்க இல்லையா? இந்த சீரியல் ரொம்ப சூப்பரான சீரியல். இப்ப நான் சொல்ற சீரியல் விளங்குதா? இந்த சீரியல் என்ன செஞ்சுது? உலகத்துல முதல்ல என்ன செஞ்சுது? ஒரு ஏவாள் கிட்ட வந்து ஒரு கனியை கொடுத்து ஏமாத்திடுச்சு. யார் ஏமாத்தினது? யாரு? பிசாசு.
ரைட். இப்போ நான் முகவரை சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நான் செய்திக்கு போறேன். சரியா? ரைட். இப்போ நேரா வந்துருங்க ஆதி ஆகமத்துக்கு. ஆதி ஆகமத்துக்கு வந்து அங்க யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். அடுத்தது ஆதாம் இருக்கிறார். அடுத்தது ஏவாள் இருக்கிறார். அடுத்தது யாரு? சாத்தான் இருக்கிறாங்க. வேதத்துல முதல் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல முதல் 2 அதிகாரத்துல யார் கிடையாது? முதல் 2 அதிகாரத்துல சாத்தான் கிடையாது. அதே போல பைபிள்ல கடைசியில 2 அதிகாரத்துல என்ன கிடையாது? சாத்தான் கிடையாது. விளங்குதா? முதல் 2 அதிகாரத்துல பைபிள்ல என்ன இல்ல? சாத்தான் இல்ல. அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி 2 அதிகாரத்துல யார் கிடையாது? சாத்தானே கிடையாது. சாத்தான் வந்தது எங்க? 3ஆம் அதிகாரத்துல தான் உள்ள வந்து நுழைஞ்சிட்டான். விளங்குதா? சரி, எங்க நுழைஞ்சான்? 3ஆம் அதிகாரத்துல சாத்தான் நுழைஞ்ச இடத்துல அங்க யார் வந்தது? உடனே இயேசு வந்தார். நம்முடைய சபையில யாரை பத்தி மட்டும்தான் பார்க்கிறோம்? இயேசுதான். என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத பிரசங்கம் பண்றதுக்கு நான் இங்க கிடையாது. நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத நான் சொல்லிதானே உங்களுக்கு தெரியணும். என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா நீங்களாம் யாரு? நிறைய படிச்சவங்க, நிறைய புத்திசாலிகள், அறிவாளிகள்லாம் இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதுக்கு நான் இங்க நின்று மேடை கட்டி போட்டு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க வர்றது எதுக்காக வருகிறோம்? 1 கொரிந்தியர் 3:18 சொல்லி இருக்கிறது போல மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவதற்காக கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு வருகிறார். ரைட். இப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வந்துடலாமா? முதல்ல ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஏப்பா இந்த கனியை சாப்பிட்டேன்னு சொன்னதுக்கு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? நான் இல்ல ஆண்டவரே. யாரு? இங்க வந்துருங்க, ஆதாம் வந்துருங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதுக்கு ஆதாம் என்ன சொன்னான்? நான் இல்ல. ஃபர்ஸ்ட் யாரு? யூ. நீர் தந்த இந்த ஸ்திரீ. நீர் தந்த எங்க? இவருடைய ஏவாள் வரல. இங்க வந்தாருன்னா கூப்பிட்டு பக்கத்துல நிக்க விட்டு சொல்லிடலாம், இவருடைய ஏவாள் வரல. சரி போட்டோம். நீர் தந்த முதல்ல என்னது? நீங்க தான் காரணம். நீங்க தான் என்ன செஞ்சீங்க? கொடுத்தீங்க. யாரை கொடுத்தீங்க? இந்த பெண்ணை. அடுத்தது நீர் தந்த இந்த ஸ்திரீ நிமித்தமாய் வந்தது. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. ரைட். இப்போ இயேசு கிறிஸ்து எந்த வசனத்துல இருக்கிறார்? அதை படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15 படிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். சரி சரி. இப்ப இந்த வசனத்தை படிச்சீங்க. இந்த வசனத்தை வந்து யாரை பார்த்து சொன்னாரு? யாரை பார்த்துங்க சொன்னாரு? யாரு? சர்ப்பத்தை பார்த்து சொன்னாரு. கவனிக்கிறீங்களா? நான் செய்தியோட சம்பந்தப்பட்டது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது நல்ல விதை, நல்ல நிலம் யாரு? ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இப்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை விளக்குறதுக்காக தான் இப்ப இதை எடுத்தேன். இதை எதுக்கு எடுத்தேன்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். உன் வித்துக்கும்னா என்ன? சாத்தான் ஆதாம் வழியாக என்ன பண்ண? எல்லாரையும் மறுபடியும் சாத்தான் அவனுக்குள்ளாக பிறக்க வச்சு இன்னைக்கு பிறக்கிறவங்க வரைக்கும் யாருக்குள்ளதான் பிறக்கிறாங்க? இந்த யாரு? சாத்தானுடைய வித்துக்குள்ளாக பிறக்கிறார்கள். அந்த சாத்தானுடைய வித்துக்குள்ளாக பிறந்த நம்மை ஆண்டவர் இயேசு என்ன செய்து விட்டார்? அவருக்குள்ளாக நம்மை பிறக்கும்படி செய்து விட்டார். விளங்குதா? இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாசம்ல, அதனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பிறந்தது யாருடைய வித்துக்குள்ளாக பிறந்தோம்? ஆதாமுடைய சாத்தானுடைய வித்துக்குள்ளாக பிறந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப யாருக்குள்ள பிறந்துட்டோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்துட்டோம். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? யார்கிட்ட சொன்னார்? சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், பிசாசை பார்த்து சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதர நண்பர்கள்லாம் கடவுளுக்கு எப்படி பிள்ளை இருப்பாருன்னு சொல்லி கேட்கறாங்கல்ல, கடவுளுக்கு எப்படி பிள்ளை இருக்குன்றத சொல்றேன் கேளுங்க. இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கு பிறக்கல. இயேசு கிறிஸ்து யாருக்கு பிறந்தார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இயேசு கிறிஸ்து யாருக்கு பிறந்தாரு? 20ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள என்ன செய்யாதே? ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கவனிக்கிறீங்களா? சகோதர நண்பர்களே கேளுங்க. இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கு பிறக்கல. எப்படி பிறந்தார்? ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். he did no sin, he knew no sin, in him is no sin. அதனால அவர் யாரு? பாவமே இல்லாத
ஆண்டவர் பாவம் இல்லாதவர் நம்முடைய பாவங்களுக்காக பாவமாக்கப்பட்டார். கடவுள் பாவியாக முடியுமா? பாவியாக முடியாது. அப்ப அவர் பாவமாக்கப்பட்டார். எப்படி பாவமாக்கப்பட்டாரு? நம்முடைய பாவங்கள் எல்லாம் யார் மேல வைக்கப்பட்டது? நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் எண்ணப்பட்டது. உங்க பாவமும் என் பாவமும் இயேசு மேல எண்ணப்பட்டதுனால அவர் மேல இருக்கிற நீதி உங்க மேல என் மேல என்ன செய்யப்பட்டு விட்டது? ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, அவர் மேல் இருக்கிற நீதி உங்கள் மேல் என் மேல் என்ன செய்யப்பட்டு விட்டது? எண்ணப்பட்டது. அதனால பாவம் இல்லாத ஆண்டவர் பாவியாக்கப்பட்டதுனால நீதி செய்யாத உங்களை என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நீதிமானாக்கிட்டாரு. சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் உங்களுக்கு எனக்கு என்னங்க கொடுத்தது? வெள்ளை சட்டை கொடுத்ததா? வெள்ளை பேண்ட் கொடுத்ததா? சுவிசேஷம் என்ன கொடுத்தது? சட்டை பேண்ட் கொடுத்தது. எனக்கு நல்ல டை கோட்டு சூட்டெல்லாம் கொடுத்தது சொல்லாதீங்க. சுவிசேஷம் நமக்கு கொடுத்தது என்ன? வாசிங்க ரோமர் 1:16. I am not ashamed of the gospel of Jesus Christ. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, எனி டாம் டிக் அண்ட் ஹாரி, எந்த கந்தசாமி கோந்தசாமி முன்னுசாமியா இருந்தாலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். whosoever believes the power of God will manifest upon him. hallelujah. யாரெல்லாம் நம்புகிறார்களோ தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி. இன்னும் இருக்குது பாருங்க, இந்த சுவிசேஷம் என்ன கொடுத்தது? நாங்க பின்னால இருக்கு, ஒரு வசனம் தள்ளி வரும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகிறது என்னது? சட்ட பேண்ட் கோட் இல்ல. விசுவாசத்தினால் உண்டாகிறது என்னதுங்க? தேவ நீதி. தேவ நீதி, அந்த நீதின்ற வார்த்தையை தமிழ்ல போட்டு இது குழப்பி மறைச்சு வச்சிட்டான் பிசாசு. தேவ நீதினா உங்களுக்கு புரியாது தமிழ்ல. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ரைச்சஸ்னஸ்னா ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். உங்களுக்கு எனக்கும் இலவசமாக பிதா முன்பாக நிற்கிற தகுதியை கர்த்தர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். You can always stand before this God as if you have committed no sin. ஒரு பாவமும் செய்யாதது போல பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து செய்த புண்ணியத்தினாலே பிதா முன்பாக அந்த இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்து விட்டார்? நித்திய காலமாய் நிறுத்திவிட்டார். ஹalleluya. இதனால இங்க என்ன போட்டிருக்குது? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அதாவது நல்ல நிலம் ராஜ்யத்தின் புத்திரர், களை யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர். நீங்கள் தானே யாருடைய புத்திரர்? நல்ல விதை யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். நீங்கள் நானும் நல்ல விதையாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உள்ளத்தில் விதைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிறந்திருக்கிறோம். ஆகவே உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில மாம்சத்தின் கனிகள் கிடையாது, மாம்சத்தின் கிரியைகளும் கிடையாது. அதுக்கு பதில் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஆவியின் கனிகள் கொடுக்கத்தக்கதாக தேவன் தம்முடைய ஜீவனையே நமக்குள் வைத்து அவருடைய உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன ஜீவன் இருக்கிறது? we have the life of God inside us. உங்களுக்குள்ள எனக்குள்ள யாருடைய ஜீவன் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ஜீவனே நமக்குள்ள. அப்படி தேவன் அவருடைய ஜீவனையே நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஜீவனை நமக்கு தந்தபடினால் ஆண்டவர் சொன்னார், பிசாசை பார்த்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார். இப்போ உன் வித்துக்கும் அவளுக்கும் இப்போ முக்கியமான கருத்து சொல்றேன், கவனிங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அடுத்தது என்ன? அவர் உன் தலையை நசுக்குவார். யார் உன் தலையை நசுக்குவார்? வரப்போகிற பிறக்க போகிற மேசியானவர் என்ன செய்வார்? உன் தலையை நசுக்குவார். இப்ப சாத்தானுக்கு மெசேஜ் கிடைச்சது, நீ எல்லாரையும் கரப்ட் பண்ணிட்ட, எல்லாரையும் கெடுத்துட்ட, அதனால ஒருத்தர் வரப்போறார், உன் தலையை அவர் என்ன செய்ய போறார்? நசுக்க போறார் சொல்லி தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. இப்ப தீர்க்க தரிசனம் வந்த உடனே இப்ப பிசாசு என்ன செய்ய ஆரம்பிச்சான்? கவனிங்க, விளங்குதா? நிறைய பேர் பைபிள் படிச்சிருக்க மாட்டீங்க, படிச்சவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ கவனிச்சிங்கன்னா சாத்தானுக்கு மெசேஜ் கிடைச்சிச்சு. யாரு? அவர் உன் தலையை நசுக்குவார். யார் அந்த அவர் அப்படின்னுட்டு இப்ப சாத்தானுக்கு பெரிய மண்டையிடி. யாருக்கு? சாத்தானுக்கு. அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் தலையை நசுக்கிறவர் வந்துட போறாருன்னு சாத்தான் என்ன பண்ணான் தெரியுமா? கவனிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல போட்டிருக்குது. Genesis chapter 6 verse 2. Hallelujah. எங்க? We have the answer for Genesis chapter 3 verse 15 in Genesis chapter 6 verse 2. என்ன பண்ணான் சாத்தான்? என்ன பண்ணான் தெரியுமா? தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை
பெண்களை தெரிந்து கொண்டு என்ன பண்ணார்கள்? இவர்கள் மூலமா என்ன உண்டாக்கப்பட்டது? பலவான்களும் கூடுகிறதுனால் இவர்கள் பெற்ற பிள்ளைகள் பலவான்களா இருந்தார்கள். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. அதனால சாத்தான் என்ன பண்ணிட்டான்? எல்லாரையும் கெடுத்ததுனால யாரெல்லாம் பிறந்தாங்க? பெரிய பெரிய ராட்சதர்கள்லாம் பிறக்க ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய ராட்சதர்கள்லாம் பிறக்க ஆரம்பிச்ச உடனே உலகம் ஃபுல்லா என்ன செய்யுது? மனுக்குலத்தையே கெடுத்து விட்டான். கவனிக்கிறீங்களா? மனுக்குலத்தையே என்ன செஞ்சிட்டான்? சாத்தான் கெடுத்துட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் அழிக்கிறவர் இல்லைன்னு சொல்றியே, நோவாவின் வெள்ளம் ஏன் வந்தது? வெள்ளம் ஏன் வந்ததுன்னு சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் உன் தலையை நசுக்குவார், அந்த மேய்ச்சியா வந்துடப்பாரு சொல்லி சாத்தான் என்ன பண்ணிட்டான்? மனுக்குலத்தை எல்லாத்தையும் கெடுத்து இந்த உலகத்துல தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோட சேருவதனால் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? பலவான்களாக இருந்தார்கள். இப்ப இப்படி உலகம் ஃபுல்லா கெடுக்கப்பட்ட வம்சமாக மனுஷ ஜாதியோட கூட சேர்ந்து வேற ஜாதியும் சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஜாதியெல்லாம் மொத்தமா அழிக்கும் போது அந்த நேரத்துல தான் யார் மட்டும் அதுல கெடுக்கப்படாம இருந்தது? யார் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல கெடுக்கப்படாம இருந்தது நோவாவின் குடும்பம் மட்டும். அதனால அந்த நோவாவின் குடும்பத்தை மட்டும் பேழையில வச்சுட்டு மீதி உலகத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மொத்தமா அழிச்சார். ரைட், மொத்தமா அழிச்சிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கவனிக்கிறீங்களா? இப்ப ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா இப்ப யாருக்கு பயம்? பயம் யாருக்குங்க? சாத்தானுக்கு. ஏன் பயம் அவனுக்கு? தலையை நசுக்கிறவர் யார் மூலமா வந்துருவாரு? ஆபிரகாம் மூலமா வந்துட போறான். ஏன்னா இவர்கிட்ட அடுத்தது தேவன் என்ன பண்றார்? உடன்படிக்கை பண்றார். உடன்படிக்கை பண்ண உடனே சாத்தானுக்கு பயம் என்னது? சரி, தலையை நசுக்கிற இப்ப எங்க வந்துட போறாரு? இந்த ஆபிரகாம் மூலமா வந்துட போறான்னு சொல்லிட்டு தலையை நசுக்கிறவர் ஆபிரகாம் மூலம் வந்துட போறான்னுட்டு ஆபிரகாம் என்ன பண்ணாம பாருங்க, தன்னுடைய மனைவியாகிய சாராளை விட்டுட்டு என்ன பண்ணாம வீட்டுல இருக்கிற வேலைக்காரியோட சேர்ந்து ஒரு குழந்தைய பெற வச்சான். ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆபிரகாம் கிட்ட சொன்னார், எப்பா நீ வெயிட் பண்ணு, உன்னுடைய சந்ததி மூலமா தான் யார் பிறக்க போறது? தலையை நசுக்கிறவர் யார் மூலமா தான் வரப்போறாரு? உன்னுடைய சந்ததி மூலமா தான் வரப்போறாரு சொல்லி இந்த வாக்கு தத்தம் தெளிவா வந்துருச்சு. அடுத்தது ஆபிரகாம் கிட்ட இருந்து கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அடுத்தது இங்க வருது. ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கு பாருங்க, கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் சொல்லி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அந்த 12ல யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? யூதாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். படிங்க இப்போ. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு என்ன செய்வதில்லை? ஒளிவதும் இல்லை. அதாவது கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? யூதாவின் வம்சத்தை தெரிந்து கொண்டார் சொல்லி யாக்கோபு மரிக்கும் போது தீர்க்க தரிசனமா சொல்லிட்டான். இப்ப சாத்தானுக்கு என்ன நியூஸ் கிடைச்சது? தலையை நசுக்கிறவர் யார் மூலமா வரப்போறாரு? யூதாவின் வம்சத்தின் மூலமா தான் யார் வரப்போறது? யூதாவின் வம்சம்னா யாருங்க? யூதர்களின் வம்சம் வழியா தான் என்ன செய்ய போறாரு? தலையை நசுக்கிறவர் வருவார் என்ற தீர்க்க தரிசனம் இங்க யாக்கோபு சொல்லும் போது சாத்தானுக்கு மெசேஜ் கிடைச்சிச்சு. சாத்தானுக்கு மெசேஜ் கிடைச்சதுனால அடுத்தது யாரெல்லாம் அவன் கொல்ல ஆரம்பிச்சான். என்னைக்கு யாக்கோபு தீர்க்க தரிசனம் சொன்னானோ அன்னையிலிருந்து யூதர்களுக்கு பிரச்சனை தான். சாத்தானுக்கு யார் அழிக்க ஆரம்பிச்சான்? இயேசு பிறந்தப்ப கூட யாருக்கு தெரியல? சாத்தானுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? இயேசு பிறந்தப்ப யாருக்கு தெரியல? தேவ தூதர்கள் வந்தாங்க, நட்சத்திரம் வருது, என்னெல்லாமோ நடக்குது, ரொம்ப பரலோகம் ரொம்ப பிஸியா இருக்குது. ஆனா யாருக்கு தெரியல? சாத்தானுக்கு தெரியல. சாத்தானுக்கு தெரியலன்றது எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஏரோது என்ன பண்ணா? யார் அந்த பிள்ளைன்றதை கண்டுபிடிக்க முடியாம 2 வயசு கீழே இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான்? கெஸ் பண்ணி எல்லாரையும் அடிச்சிட்டான். யார கெஸ் பண்ணி எல்லாரையும் அழித்து போட்டான். யாருடைய வேலை? இப்பதான் நம்ம படிச்ச யோவான் 8:44 அவன் யாரு? மனுஷ கொலை பாதகன். அவன் தான் என்ன பண்ணான்? எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்து விட்டான்? கொலை பண்ணி போட்டான். அதனால கெஸ் பண்ணி தான் அவன் அடிச்சானே தவிர அவனுக்கு சாத்தானுக்கு என்ன தெரியாது? எதிர்காலம் தெரியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்னொரு நல்ல சந்தோஷமா கொஞ்சம் நல்ல ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லட்டுமா? சினிமா பார்க்க அங்கங்க பார்க்கறதுக்கு, நாடகம் பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல? உங்களுக்கு நாடகம், சினிமா எல்லாமே எங்க இருக்குது? இங்க இருக்குது, பைபிள்ல. பார்த்துடலாமா? எடுங்க. இப்போ அந்த யூத வம்சம் எப்படி வந்ததுன்னுட்டு கொஞ்சம் பார்த்துடலாமா? எடுங்க. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க எல்லாரும். அந்த யூதா வம்சம் எப்படி வந்ததுன்னுட்டு
அதுல நீங்க பாத்தீங்கன்னா, உங்க கடந்த காலத்தை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே வந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அதிசயமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இப்போ யூதாவின் கடந்த காலம் எப்படி இருக்கு பாருங்களேன். ஆதியாகமம் 38 முதல் 2 வசனம். அக்காலத்தில் யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்து, இங்கே முதல்ல புறஜாதியான் கிட்ட சேரக்கூடாது. யூதா எங்க போய் சேர்றான்? அதுல்லாம் என்று சொல்லி ஒரு புறஜாதியன் கிட்ட போய் சொல்லி சேர்ந்துட்டு அடுத்தது என்ன பண்ணான்? அங்கே ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்து அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றான். அவனுக்கு என்னன்னு பெயரிட்டான்? ஓனான் என்று பெயரிட்டான். இப்ப யூதாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஏர், ஓனான். கவனிக்கிறீங்களா? யூதாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஏர், ஓனான் என்று சொல்லி 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகள்ல ஓர் என்பவனுக்கு தாமார் என்னும் 6ஆம் வசனம். ஓர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். அடுத்தது மூத்தமானாகிய ஓர் என்பவன் கர்த்தரினை பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததுனால் கர்த்தர் அவனை அழித்தார். சரி, அடுத்தது அந்த காலத்துல ஒரு சட்டம் வழக்கம் இருந்துச்சு. என்ன வழக்கம்? அண்ணனுடைய மனைவி செத்து போச்சுன்னா அதை யார் கல்யாணம் பண்ணணும்? தம்பி என்ன செய்யணும்? இப்ப தம்பி யாரையாவது காதல் பண்ணிட்டு இருந்தாருன்னா கூட என்ன செய்யணும்? அந்த காதல் பண்ண பொண்ணை என்ன பண்ண முடியாது? கல்யாணம் பண்ண முடியாது. அண்ணனுடைய மனைவி செத்து போச்சுன்னா, அது அண்ணன் செத்து போயிட்டாருன்னா அண்ணனுடைய மனைவி கிழவியா இருந்தாலும் தம்பி என்ன செய்யணும்? கிழவியை தான் கல்யாணம் பண்ணணும். ஹலோ, நாடகத்தையும் சினிமாவையும் போய் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இங்க இருக்குதுங்க பாருங்க. பழைய ஏற்பாடுல இந்த யூதா வம்சத்துல என்ன செய்யணும்? அண்ணனுடைய மனைவி செத்து போச்சுன்னா, அண்ணன் செத்து போயிட்டாருன்னா மனைவி யார கல்யாணம் பண்ணணும்? தம்பி. அண்ணன் யாரு? அந்த அண்ணனுடைய தம்பி என்ன செய்யணும்? கணவனுடைய தம்பி என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும். இப்ப அண்ணனுடைய மனைவி ரொம்ப கிழவியா இருந்துச்சுன்னா என்னங்க? கிழவியா இருந்தா என்ன பண்ணிதான் ஆகணும்? இப்ப வெளிநாட்டு கலாச்சாரத்தை படி இப்ப தம்பி ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தாருன்னா தம்பி யாரதான் கல்யாணம் பண்ணணும்? அண்ணனுடைய கிழவி மனைவி தான் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணியே ஆகணும். விளங்குச்சா? இப்படி இருக்கும்போது இப்போ முதல் அண்ணன் செத்துட்டான், கணவன் முதல் பையன், யூதாவுடைய முதல் பையன் செத்துட்டான். அடுத்தது அது 2வது பையனை கல்யாணம் பண்ணி வச்சா 2வது பையனை என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான். இப்ப நம்ம ஊர்ல வர்ற சாங்கியத்துப்படியே யூதா என்ன நினைச்சால் தெரியுமா? அடுத்த 3வது பையனை என்ன செய்ய வேண்டாம்? கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். ஏற்கனவே 2 பையனை கல்யாணம் பண்ணிச்சு 2 பேர் சேர்த்துட்டான். 3வது பையனையும் கல்யாணம் பண்ண அவனும் என்ன செஞ்சிட்டு போயிடுவான்? செத்து போயிடுவான்ட்டு இவன் என்ன பண்ணல? கல்யாணம் பண்ணாம விட்டுட்டான். விளங்குதா? இப்ப அவ என்ன பண்ணிட்டா? அந்த முதல் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்த மனைவி அப்பா வீட்டுக்கு போயிட்டா. கவனிக்கிறீங்களா? கதை சொல்றேன் கவனிங்க. அப்பா வீட்டுக்கு போயிட்டா. அப்பா வீட்டுக்கு போனா இப்போ யூதா என்ன பண்ணாரு? என்னுடைய அடுத்த மகனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா சொல்லிட்டு பார்த்தா அடுத்த மகன் எப்படி இருக்கிறான்? பொடி பையனா இருக்கிறான். இந்தமா என்ன ஆகி போச்சு? ஏற்கனவே பெருசாகி போச்சு, வயசாகி போச்சு. அடுத்த பையன் பொடி பையனா இருக்கிறான்னு என்ன செய்யல? கல்யாணம் பண்ணி வைக்கல. இப்போ அந்த முதல் பையனுடைய மனைவி எங்க இருக்கிறா? அப்பா வீட்டுல. இவ வெயிட் பண்ணி பாக்குறா. சரி, இவர் கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு வெயிட் பண்ணி பார்த்தா இவர் என்ன செய்யல? கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இவ என்ன பண்ண தெரியுமா? ஒரு ட்ரெஸ் வேஷம் மாத்தி, யாரு? ஒரு தாசியை போல இங்க போட்டிருக்குது, நான் சொல்லல. இவ என்ன பண்ணா? தாசியுடைய உடையை போட்டுக்கொண்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டா. அப்ப யாரு? இந்த யூதா அவனுடைய வேற ஜாதி நண்பரோடு போய் ஆடு மயிர் கத்தரிக்க போகும்போது இவ என்ன பண்ணிட்டா? நைசா வாயான்னு சொல்லி கூட்டிட்டு இவரோடு கூட சேர்ந்து என்ன செஞ்சிட்டா? இவரோட கூட சேர்ந்து ஒரு குழந்தைய பத்துக்கலான்னு சொல்லி கூட போயிட்டா. யாரோட? மாமனாரோட கூட போயிட்டா. ஹலோ, கவனிக்கிறீங்களா? கதை சொல்றேன் கவனிங்க. இவ யாரு கூட போயிட்டா? மாமனாரோடு கூட போயிட்டா. கூட போனா இவ என்ன பண்ண தெரியுமா? மாமனாருக்கு தெரியல தன்னுடைய மருமகான்னு சொல்லி இவ என்ன பண்ணிட்டா? சரி, நீ என் கூட சேரணும்னா என்ன பண்ணு, எனக்கு என்ன கொடுக்கறேன்னு கேட்டா. என்ன கொடுக்கறேன்னு கேட்டதுக்கு அவன் என்ன பண்ணான்? ஒரு ஆட்டுக்குட்டி தரேன்னா. சரி, ஆட்டுக்குட்டி தர்ற வரைக்கும் வேற ஏதாவது கொடு அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் கையில இருந்த கோலை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான். கொடுத்துட்டு போயிட்டு
தான் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஒரு ஆடை கொடுத்து அனுப்புனான். ஆடை கொடுத்து அனுப்பும்போது அவன் வந்து கேட்கறான், இந்த ஊர்ல ஒரு தாசி இருந்தாலே எங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க, இந்த ஊர்ல தாசின்ற ஆளு, தாசி இப்போ வேலை செய்யற ஆளு இந்த ஊர்ல யாரு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அடடா நம்ம மாட்டிக்கிட்டோம், என்னமோ சரி போட்டோன்ட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் மருமக என்ன ஆயிட்டா, மருமக பிரெக்னன்ட் ஆகி போயிட்டா. பிரெக்னன்ட் ஆன உடனே இப்ப மாமனார் என்ன சொல்றாரு, மருமக எப்படி பிரெக்னன்ட் ஆனா, இப்ப அவளை கொளுத்துவோம், தீ கொளுத்தி எரிச்சிடலாம், கொண்டு வா அப்படின்னா. உடனே மருமக என்ன சொன்னா தெரியுமா, இந்த கோல் இந்த கொம்பு யாருடையதோ அந்த ஆளுதான் இந்த வேலையை செஞ்சாருன்னு கொம்பை தூக்கி காமிச்சா. உடனே மாமனார் இப்ப மாட்டிக்கிட்டார், சரியா மாமனார் மாட்டிக்கிட்டார். மாமனார் என்ன சொன்னாரு, அடடா என்னை பார்க்கணும் அவ யாரா இருக்கிறா, நீதிமானா இருக்கிறான்னு சொல்லி மாமனார் சொல்லிட்டா. இப்போ கவனிச்சீங்களா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வரலாறை சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னமோ சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த யூதாவுடைய வம்சத்துல தான் யார் பிறந்தது, இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனால நீங்கள் பொல்லாங்கனுடைய புத்திரராய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறினால் உங்கள் கடந்த காலத்தை அப்படியே மாற்றி உங்களை நீதிமானாக பரிசுத்தவானாக முற்றிலுமாய் உங்களை புதிய மனுஷனாகவே கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் கடந்த கால பாவத்தினாலே உங்கள் எதிர்காலத்திலே சாபம் இருக்கும் என்று நீங்கள் எண்ண வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்கள் கடந்த கால வாழ்க்கை எப்படிப்பட்ட பாவத்தின் வாழ்க்கையாய் இருந்தாலும் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திற்குரிய கரையத்தை செலுத்தினபடியினால் நீங்கள் அந்த பாவத்தின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வாங்க மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரத்துக்கு வந்துருங்க. யூதா பாரேசையும் சாராயையும் யாரிடத்துல, மருமகளாகிய தாமார் இடத்திலே பெற்றான். கவனிக்கிறீங்களா, யூதாசுக்கு 2 குழந்தை பிறந்தது. அதுவும் எப்படி வேசித்தனம் பண்ணதுல ஒரே ஷாட்ல எத்தனை பிறந்தது, 2 பிறந்துருச்சு. ஒரே நேரத்தில் எத்தனை பிறந்துச்சு, 2 பிறந்துச்சு. இப்ப 2 பிறந்தது, பாரேசும் சாராவும். இப்ப கவனிங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம், அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நாடகம் அங்க இருக்குது, பார்த்துடலாமா? அதான் அதுக்கு பின்னால் ஒரு இன்னும் கொஞ்சம் டிராமா இருக்குங்க, பார்த்துடலாமா? ரைட். அங்கே பாரேசையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான். ரைட். அடுத்தது பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆரானை பெற்றான், ஆரான் அம்மினதாவை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் யாரை பெற்றான், சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை யார் இடத்துல பெற்றான், அது ரொம்ப முக்கியம். அதுதான், சல்மோன் போவாசை யார் இடத்தில் பெற்றான், ராகாபின் இடத்தில். இந்த ராகாப் யாரு, யாருங்க, எக்ஸிக்யூட்டிவா? எக்ஸிக்யூட்டிவ் யாரு, ராகாப் யாரு? பைபிள்ல ராகாப் பத்தி என்னன்னு போட்டிருக்கு, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி. ராகாப் யாரு, பேருக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. ராகாவுடைய பேருக்கு குவாலிபிகேஷன் என்னது, ராகாப் யாரு, வேசி. அந்த வேசி இடத்துல யாரு, இப்ப ராகாப் என்ற வேசியை கல்யாணம் பண்ணது யாரு, யூதாவுடைய பேரன். யூதாவுடைய பேரன் யாரு, நகசோன். இந்த நகசோன் யாருன்னு சொல்லி எண்ணாகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல போட்டிருக்குது. இந்த நகசோன் தான் யூதாவுடைய வம்சத்துக்கு கேப்டன். யாரு, இஸ் த கேப்டன் ஆஃப் த ஆர்மி ஆஃப் ஜூடா. விளங்குதா? யூதாவுடைய ஆர்மியுடைய கேப்டன் தான் யாரு, நகசோன். இந்த யூதாவுடைய ஆர்மியுடைய கேப்டனையே யார் கல்யாணம் பண்ணது, ராகாப் கல்யாணம் பண்ணதுனால இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவள் ஏற்றுக்கொண்டதுனாலே அங்க எபிரேயர் 11 ராகாப் என்னும் வேசின்னு போட்டிருக்கு. யோசுவா 6ஆம் அதிகாரத்துல, 2ஆம் அதிகாரத்துல, 3ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் ராகாப் என்னும் வேசின்னு போட்டிருக்குது. இயேசுவின் பிறப்பை சொல்லும் போது வேசி மாறி போயிடுச்சு, அங்க வேசின்ற பெயர் கிடையாது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல, யோசுவா 6ஆம் அதிகாரத்துல ராகாப் என்னும் வேசி. விசுவாசிகளின் பட்டியலில் எபிரேயர் 11 ராகாப் என்னும் வேசி. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இங்க என்ன போட்டிருக்குது, சல்மோன் போவாசை ராகாப் அங்க போட்டிருக்கா வேசின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து வந்தாலே உங்கள் எதிர்கால வாழ்க்கை மட்டும் இல்ல, கடந்த காலத்தையும் கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. உங்க கடந்த காலத்துல என்ன பேர் இருந்தாலும் அந்த பேரை கூட ஆண்டவர் மாத்திடுறார். ராகாப் என்ற வேசி என்ற பேரை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, மாத்திட்டாரு. மாத்திட்டு இப்ப இனிமே அவ யார் கிடையாது, ராகாப் வேசி கிடையாது. சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். இப்ப தாவீதுடைய தாத்தா தான் யாரு,
தாவீதுடைய பாட்டி தான் யாரு? ராகாப். விளங்குதா? அதனால இப்படி பறந்து அப்படி வரிசையா வந்தது. வந்துட்டு கவனிக்கிறீங்களா? இப்ப எல்லாரும் அப்படி மடமட பைபிள் எல்லாரும் வச்சிருக்கீங்களே, அப்படி மடமட பெற்றான். 3ஆம் அதிகாரத்துல பெற்றான். எந்த உலகத்துல பெற்றான்? எவனாவது பெற்றவன் எவனாவது இருக்கிறீங்களா இந்த உலகத்துல? இங்க பெற்றவன் எவனா இருக்கிறீங்களா? பைபிள் என்ன போட்டிருக்குது? பெற்றான். ஆபிரகாம் பெற்றான், ஈசாக்கு பெற்றான், யாக்கோபு பெற்றான். ஹலோ, கிறிஸ்தோபர் பெற்றான் போட்டிருக்கா? கிறிஸ்தோபர் வயிறு பெருசாகி பெற்றீங்களா? இல்ல. அப்படி பெற்றான் போட்டுட்டு கடைசியில இப்போ யோசேப்பு இயேசுவை பெற்றான் போட்டிருக்குதா? ஹலோ, யோசேப்பு இயேசுவை பெற்றான் போடல. ஹலோ சகோதர நண்பர்களே கவனிங்க, இயேசுவை பெற்றது யோசேப்பு மரியாள் கிடையாது. இயேசுவை பெற்றது பரிசுத்தாவி மரியாள். இயேசுவை பெற்றது யாரு? பரிசுத்தாவி மரியாள் தான் யாரை பெற்றாங்க? இயேசுவை பெற்றார்கள். அந்த இயேசுவை பெற்றதுனாலே அதே இப்ப இயேசு எப்படி பரிசுத்தாவினால், இப்பதான் உண்மையான சப்ஜெக்டே இருக்குது. இந்த சப்ஜெக்ட் சொன்னா பிரசங்கம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். என்னது? இயேசு கிறிஸ்து யாரால பிறந்தாரு? பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டு பிறந்தார். இயேசு எப்படி பரிசுத்தாவினால பிறந்தாரோ அதை போலவே நீங்கள் நானும் எப்படி பிறந்திருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினாலே என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். அந்த பரிசுத்தாவினாலே நம்ம பிறந்ததுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை படிச்சிடுறீங்களா? 1 கொரிந்தியர் 12:3. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுங்க. இல்லை, நான் இதில் எடுக்கிறேன். நான் இதில் விவிலியம் பைபிளில் அது தெளிவாக இருக்குது. அதில் பார்க்கலாம். இதில் எடுது. இந்த 1 கொரிந்தியர் 12:3. நம்ம பைபிளில் என்ன போட்டிருக்கு, விவிலியத்தில் என்ன போட்டிருக்கு பார்த்துடலாமா? படிங்க. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல கூடாது. உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? நான் விவிலிய பைபிள்ல தெளிவா இருக்குது, அதை படிக்கிறேன் பாருங்க. ஆகையால் உங்களுக்கு நான் அறிவிப்பது, கடவுளுடைய ஆவியின் ஏவுதலால் பேசும்போது இயேசுவுக்கு சாபம் என்று யாரும் சொல்லுவதில்லை. அப்படியே பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அன்றி இயேசுவே ஆண்டவர் என்று யாரும் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அன்றி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று யாருமே என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. Without the help of the Holy Spirit, you can never call Jesus as Lord. So you have been saved through the Holy Spirit and through the Spirit of Jesus. நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டது யாரால் ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்பட்டதை யாருடைய ஆவியினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியின் உதவினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ மறுபடியும் நான் ஆரம்பிச்ச சப்ஜெக்ட் வந்துடுறீங்களா? நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். நீங்களும் நானும் யாருடைய புத்திரர்? பரிசுத்த ஆவியினாலே இயேசு எப்படி பிறந்தாரோ அதை போல நீங்களும் நானும் பாவத்தை விட்டு பரிசுத்தத்தில் பிறந்திருக்கிறோம். நீங்கள் நான் யாருல எங்க பிறந்திருக்கிறீங்க? பரிசுத்தத்தில் பிறந்திருக்கிறீங்க, நீதியில பிறந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எனக்கு நீதி எப்படி கொடுத்துட்டார்? இலவசமாக ஈவாக கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:17 என்ன சொல்லுது? எல்லாருக்கும் படிச்சு வச்சிருக்கோம் மனப்பாடம் பண்ணி. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது. they shall reign in life through one man, Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே என்ன செய்வார்கள்? ஜீவனை அடைந்து பலனடைந்து ஐஸ்வர்யம் அடைந்து என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இப்போ முக்கியமான அந்த 5:17 படிச்சிட்டீங்க. இப்போ அடுத்தது இங்க வாங்க. இப்போ 19 நான் படிக்கிறேன். இவரை உதாரணமா வச்சு, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஆதாம் என்ற ஒருத்தன் கீழ்ப்படியாததுனால எல்லாருமே என்ன ஆக்கப்பட்டோம்? பாவி ஆக்கப்பட்டோம். நீங்க பாவம் செஞ்சதுனால பாவி ஆகல. கவனிக்கிறீங்களா? நீங்க பாவம் செஞ்சதுனால பாவியானீங்களா? இல்ல. நீங்க பாவம் செய்யலனாலும் உங்களுக்கு பேர் என்னதான்? பாவிதான்.
அதனால இந்த ஆதாம் என்ற ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தினால எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒரே மனுஷனுடைய நீதியினாலே எல்லாருக்கும் என்ன உண்டானது? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஒரு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே எல்லாரையுமே கர்த்தர் என்ன ஆக்கி விட்டார்? நீதிமானாக்கி விட்டார். ரோமன் சாப்டர் 5 verse 19. எல்லாரும் என்ன செய்தார்கள்? எல்லாரையும் கர்த்தர், உங்களை என்ன கர்த்தர் என்ன ஆக்கி விட்டார்? நீதிமானாக கர்த்தர் மாற்றி விட்டார். இப்ப அந்த நீதிமான் பாவம் செஞ்சிட்டா பாவியாக முடியுமா? பாவியாக முடியுமாங்க? சரி, இப்ப அதை மாத்தி நான் சொல்றேன், கவனிக்கிறீங்களா? இப்போ நீங்க ஆதாமுக்குள்ள பிறந்துட்டீங்க. ஆதாமுக்குள்ள பிறந்து நிறைய அன்னதானம் செஞ்சு நிறைய நல்ல காரியம் எல்லாம் செஞ்சிடுறீங்க. செஞ்சா நீதி உங்க ஸ்தானம் பாவின்ற ஸ்தானம் மாறுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இவர் ஆதாமுக்குள்ள பிறந்து இன்னும் இயேசுவை ஏத்துக்கல. இயேசுவை ஏத்துக்கிட்டாதுக்கு முன்னாலே இவர் என்ன பண்றாரு? நிறைய நல்ல காரியம் செய்யறாரு, நிறைய எல்லாமோ பண்றாரு. அதனால இவர் நீதிமான் ஆக முடியுமா? நீதிமான் ஆக முடியுமா? பிரதர் ஜானி, எப்படி? இவர் ஆதாமுக்குள்ள பிறந்தாரு, நிறைய நல்ல காரியம் செய்யறாரு. உங்களை போல நிறைய பேர் ஃப்ரீயா கூட ஆட்டோவில் கொண்டு போய் இறக்கி விடுறாரு. அப்ப கூட அவரு பரலோகம் போக முடியுமா? நீதிமான் ஆக முடியுமா? ஆக முடியாது. அதே போல இப்ப நீதிமான் ஆயிட்டாரு. இவர் ஸ்தானம், பாவி ஸ்தானம் என்னவா மாறிடுச்சு? நீதிமான் ஆயிட்டு இயேசு கிறிஸ்துவுல நீதிமானா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தவறி பாவம் செஞ்சிட்டாரு. பாவம் செஞ்ச உடனே இவர் பாவி ஆயிட முடியுமா? பாவியாக முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய முடியாது? பாவியாகவே முடியாது. அதை நான் பல முறை சொன்னது போல மறுபடியும் சொல்லிடுறேன். ஏன்னா எத்தனை முறை கேட்டாலும் நம்ம ஆட்களுக்கு இதை கேட்கும் போதுதான் மனசு கொஞ்சம் திறக்குதை தவிர மற்றபடி தெரிய மாட்டேங்குது. இந்த கோதண்ட பாணி கேப்ரியலா இயேசுவை ஏத்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டாரு. மறுபடியும் இவர் கோதண்ட பாணியா மாறணும்னா, பாவம் செஞ்சா கோதண்ட பாணியா மாறிட்டு வரா? பாவிய மாறிட்டு வராங்க? மாற மாட்டாரு. ஏன் மாற மாட்டாரு? இவர் மறுபடியும் கோதண்ட பாணியா பாவியா மாறணும்னா, மறுபடியும் செத்து இன்னொரு கோதண்ட பாணியா பிறந்தாதான் என்ன செய்ய முடியும்? பாவியாக முடியும். உங்களுக்கு எனக்கு ஒரு தடவை பறக்கிறது, பின்பு மரித்து பின்பு நியாய தீர்ப்படைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதனால மறுபடியும் இப்போ நீங்களும் நானும் யாருடைய புத்திரர்? தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். எங்க? ஓ, பறந்து போச்சா எங்க பேப்பரு? நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் நீங்கள் நான் யாருடைய புத்திரர்? சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்ததுனால எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இத போல ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்களா நானா தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த இயேசு என்ன செய்யல?